அண்மைச் செய்தி. தேர்தலில் தவேகாவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு தவேகா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். மக்களின் நலனே தவேகாவின் ஒரே குறிக்கோளாகும் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசிற்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். பிரதமர் மோடிக்கு தவேகா தலைவர் விஜய் என்னென்ன நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார், விவரிங்க. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் அக்கட்சிக்கு ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்திருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வெற்றிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் வாழ்த்து தெரிவித்த பிரதமருக்கு தற்பொழுது கட்சியின் தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் தவேகாவின் வெற்றிக்கு ஏற்கனவே பிரதமர் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். நன்றி தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மக்களின் நலனே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே குறிக்கோள் என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒன்றாக சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பிரதமருக்கு நன்றி தெரிவித்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் மக்களின் நலனே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே குறிக்கோள் என கூறியிருக்கிறார். மேலும் மத்திய அரசின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் விஜய் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. நாளை ஆட்சி அமைக்க உரிமை கோரவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைச்சர்களும் பதவியேற்க அமைச்சரவை பட்டியலும் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது வாழ்த்து தெரிவித்திருந்த பிரதமருக்கு கட்சியின் தலைவர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று மக்களின் நலனே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே குறிக்கோள் என விஜய் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.